வெல்கம் டு தி பைக் எலக்ட்ரிஷியன் Madurai சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோண்டா ஆக்டிவாவில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானதான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான கம்ப்ளைண்ட் தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கும் டக்குன்னு நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் வந்தால் அதை டக்குன்னு நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலைக்கு போகிறதுக்கும் நம்மளோட வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆக்டிவாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, வண்டி வந்தது கரண்ட் இஷ்யூ தான். இக்னிஷன் ஸ்பார்க் வந்து பிரச்சனை. செல்ஃப் அடித்தா வண்டியில் கரண்ட் வராது, கிக்கர் அடித்தா கரண்ட் வரும். ஸோ செல்ஃப் அடித்தா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. கிக்கரில் ஒரு 2 அடியில் ஸ்டார்ட் ஆயிரும். 1 அடி 2 அடி வாங்கும். கிக்கர்லேயும் ஒரு 3ஆவது அடியில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா, ஹாரன் அடித்தா வண்டி ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் வண்டி எடுக்காது. மறுபடியும் கிக்கரில் ஒரு 2 அடி 3 அடி வாங்கி தான் ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் ஹாரன் அடித்தா ஹெட்லைட் போட்டாலோ ஆஃப் ஆயிரும். ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட்டு, எந்த இடத்துல கம்ப்ளைண்ட்டு, வயரிங்கா, காயிலா, சிடி யூனிட்டா, ஹெச்டி காயிலா, பிக்கப் காயிலா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதில் இந்த கம்ப்ளைண்ட்டுன்ட்டு. இப்போ அந்த லைவாக அந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். பழைய போகிற காயில் தானே, அதை கழட்டிட்டு போடியா? ஒன்றும் இல்லை, அப்படியே 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 வெளியே எங்கள் நார் நடிக்கிறேன். ஆஃப் ஆகும் பாருங்க. போரல இல்லை போரல எடுக்கிறீங்களா? பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் போட்டால் கரண்ட் வராது. கிக்கரில் அடித்தா ஒரு 2-3 மிதியில் ஸ்பார்க் வந்துடும். வந்துட்டு ஹார்ன் அடித்தா பார்த்திங்கன்னா டக்குன்னு இப்போ வண்டி ஆஃப் ஆகிருக்கும். அடுத்து வந்து செல்ஃப் போட்டாலோ கரண்ட் வராது. ஸோ இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எதில் கம்ப்ளைண்ட்டு அப்படின்றத இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்துருப்பீங்க. சிடி யூனிட்டில் தான் அந்த கம்ப்ளைண்ட்டு. சிடி யூனிட்லேயும் இந்த மாதிரிலாம் வருது. எர்த்து மிஸ்ஸிங்காக இருந்தாலும், எர்த்து லீக்கேஜ் இருந்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பார்த்துருப்போம். ஹெச்டி காயில் பவர் கம்மியாக இருந்தாலும் பார்த்துருப்போம். பிக்கப் காயிலே இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி டிசிஐயில் ஒரு ஹார்ன் அடித்தா ஆஃப் ஆகிறது, செல்ஃபில் போட்டால் கரண்ட் வரலன்றது எனக்கு தெரிஞ்சது இப்போ தான். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ நான் போஸ்ட்டாக ஷேர் பண்ண விரும்பினேன். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஒரு டிசிஐ ஏதாவது ஒரு வண்டி டியோவாக இருக்கட்டும், ஆக்டிவாவாக இருக்கட்டும், ஆக்டிவாவில் 3G 4G 5G எல்லாத்துக்குமே இந்த டிசிஐ வந்து இந்த டிசிஐ கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் எடுத்து போட்டு பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு பிரிச்சுக்கிட்டு வயரிங்காக என்ன கீழே உள்ள காயிலா, மேக்னெட் காயிலா, பவர் காயிலான்ட்டு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நம்ம அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு கம்ப்ளைண்ட் எதில் இருக்கும், ஏன்னா இதுலேயும் சான்ஸ் இருக்கும். கீழே ஹெச்டி காயிலையும் வரும், பிக்கப் காயிலையும் வரும். ஏன்னா நான் 3லையுமே பார்த்துருக்கேன். ஆனால் டிசிஐயில் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிசியை பார்த்துட்டு அடுத்து ஹெச்டி காயில் பார்த்துட்டு போகிறதுக்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எலக்ட்ரிக்கலில் எந்த இடத்துல எதில் கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்ல முடியலை, புதுசாக தான் வருது. ஸோ நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறையா பேருக்கு நம்ம டெக்னீஷியன் நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் சில பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அனுபவமாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.